பேரன்பு கொண்ட சொந்தங்களே அவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பகிர போகிறோம் அப்படின்னா, வருகிற மே 4ஆம் தேதி நம்முடைய தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா? அதற்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. அதில் தேர்தல் ஆணையம் சில கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்ளவில்லை என்றால் சட்டத்தை மீறுகிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை கூட வரலாம். ஆகவே இந்த நடைமுறைகளை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காலை 8 மணிக்கு தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலை 8 மணி முதல் 8:30 வரைக்கும் தபால் ஓட்டுகள் ஃபஸ்ட்டு எண்ணப்படும். 8:30க்கு அப்புறம் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிஞ்சாலும் முடியவில்லையானாலும் 8:30க்கு கரெக்டாக இவிஎம் மிஷின்லேருந்து நம்ம ஓட்டு போட்டோம் இல்லையா? அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா, வாக்கு எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கு எண்ணிக்கையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ராமநாதபுரம் ஒரு 4 சட்டமன்ற தொகுதி இருக்குது அப்படின்னா, இந்த 4 சட்டமன்ற தொகுதியிலே என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த வாக்கு எண்ணுகிற மையங்கள் இருக்கு இல்லையா? அங்கே ஃபஸ்ட்டு இந்த குலுக்கல் முறையில் சீட்டு போட்டு தேர்வு செய்து எடுப்பாங்க. அது இந்த சீட்டில் எந்த தொகுதி ஃபஸ்ட்டு வருதோ அந்த தொகுதியை ஃபஸ்ட்டு எண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி முறையை முறையை தான் இன்று வரைக்கும் அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வாக்கு எண்ணும் மையத்திற்கு முன்னாடி இருக்குது. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு மத்திய அரசு பாதுகாப்பு படை இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, மாநில அரசுடைய ஆயுதப்படை பாதுகாப்பில் இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா, உள்ளூர் காவல் படை பாதுகாப்பில் இருப்பாங்க. ஓகேவா? வாக்கு என்ற மையத்திலிருந்து குறைஞ்சபட்சம் 100 மீட்டர் தூரத்திற்கு தான் வாகனங்களை எல்லாம் நிறுத்தணும். ஸோ அந்த பகுதிக்கு உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பு பலகை முன்னாடி வச்சுருவாங்க. அதையும் நீங்கள் கவனித்து நீங்கள் பார்க்கணுங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு வாக்கு என்ன 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 பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அறிவிப்பை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக அதுக்கு தேர்தல் ஆணைய வெப்சைட்லேயும் கூட நம்ம லைவாக அந்த அப்டேட்டுகளை பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா அதற்கென்று ஒரு தனி செயலி இருக்குது. அந்த செயலி மூலம் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் லைவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அடையாள அட்டை இல்லாமல் யாரையுமே என்ன செய்ய மாட்டாங்க, உள்ளே விடமாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆகவே வாக்குச்சாவடிக்கு அந்த எண்ணுகிற மையத்துக்கு உள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அடையாள அட்டை ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னா, கைபேசி கொண்டு போகக்கூடாது, அதுக்கப்புறம் கேமரா கொண்டு போகக்கூடாது, மின்னணு சாதனங்கள் எதுவாக இருந்தாலும் உள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த அதிகாரிகளுடைய பார்வைக்கு அதை கொடுத்துட்டு அவங்க அதை சேவ் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் திரும்ப வரும்போது அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மேஜைக்கும் ஒரு வேட்பாளர் முகவர் தான் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு மேஜைக்கும் ஒரு வேட்பாளருக்கு ஒரு முகவர் தான் இங்கே வாக்கு என்ற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சுற்றும் முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ தான் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுபோக பார்த்தீங்கன்னா, மதுக்கடைகள் அன்னைக்கு இயங்காது. மதுக்கடைகள் முழு நேர அடைப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எந்த பாரும் இயங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மதுக்கடைகள் மட்டுமல்ல, மதுபான பார்கள் எந்த பார்களும் இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெற்றி கொண்டாட்டம், அதாவது இப்போ உங்களுக்கு நீங்கள் விரும்பின வேட்பாளர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா, நீங்கள் வெற்றி கொண்டாட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அனுமதி வாங்கி தான் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் செய்யணுமே தவிர, இல்லைன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சட்டப்படி தண்டனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நீங்கள் ஒரு வெற்றி கொண்டாட்டம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக சில இடங்களில் 144 தடை உத்தரவு இருக்கும் இல்லையா? இந்த தடை உத்தரவு கூட போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் அறியாமல் நீங்கள் வெற்றி கொண்டாட்டத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த 144 தடை உத்தரவை நீங்கள் மீறுவதாக கருதப்படுவீர்கள். ஆகவே பிரச்சனைக்குள்ளே நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆகவே இத்தனை விதிமுறைகளும் இருக்குது. இதையும் தாண்டி நீங்கள் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக பல சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நீங்கள் உட்படுவீர்கள் என்றதை ஒரு அவேர்னஸாக நம்ம சேனல் வாயிலாக உங்களுக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் யார் வேணாலும் வெல்லலாம். மேபி உங்களுடைய சந்தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீங்கள் அதை செயல்படுத்தி கொள்ளணும். அப்படி இந்த விதிமுறைகளை எல்லோருமே தவறாமல் கடைபிடிங்க. எல்லோருமே சட்டத்தை கடைபிடிப்போம், மதிப்போம். நல்ல ஆட்சி அமைய நாம் இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.